அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லாயிருக்கோம். 100 டேஸ் 100 வீடியோ டே 6 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எனக்கு குழம்பு வைக்கிற வேலை இல்லை. என்னோடய அக்காவே எனக்கு சாம்பார் கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து ரைஸும் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் பண்ண போகிறேன். எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து லைஃப்பில் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும். படித்து முடித்த பிறகு நம்ம நல்லா வேலைக்கு போய் நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், இப்படிலாம் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்போம். ஆனால் டோட்டலி நம்ம லைஃப் ஒரு மேரேஜ்ன்ற ஒரு வார்த்தையில் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அல்ஹம்துலில்லாஹ் இப்பயும் நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகிறது அதெல்லாம் வந்து ஒரு கனவாகவே எனக்கு ஆயிடுச்சு. சரி, இப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு இப்போ வேலைக்கு போனாலும் அது இம்பாசிபிள் ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தை பெற்றுட்டோம், அவளை வளர்க்குறதும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏனோ தானோ வளர்த்தோம், நம்ம போய் ஒரு கிண்டர் கார்டனில் விட்டுட்டு நம்ம வேலைக்கு போனோம். அது வந்து எனக்கும் பிடிக்கல, என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்ம வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் நான் நம்புறேன் நீங்கள் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஏன் இப்போ நான் லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, ஃபிஷ் ஃப்ரையில் வந்து நான் போட மறந்துட்டேன். உண்மையாகவே நான் நேற்றே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் லெமன் ஜூஸ் போட மறந்துட்டேன். இது வந்து சில ஊரில் வந்து ஐல மீனுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் வந்து காணாங்கழுத்தன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் வந்து காணாங்கழுத்தன்னு தான் சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் ஊர் சைடில் வந்து ஐல மீனுன்னு சொல்லுவாங்க இதை. இது நல்லா லெமன் ஜூஸ் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சா இதில் இருக்கிற கவிச்சி வாடை இருக்காது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து மசாலா வந்து எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாது மேரினேட் பண்ணி வைக்கிறதால. நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறீங்கனாலே ஒரு 2 ஹார்ஸோ 1 ஹார்ஸோ வந்து நல்லா மசாலா போட்டு தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து ஒரு சைடு போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு சைடில் குக்கரில் என்னோடய குழந்தைக்காக கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அவளுக்கு வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் இப்போ கொஞ்சம் குழச்சி தான் கொடுக்குறேன். அது வந்து அவள் கொஞ்சம் சாப்பிட இப்போலேருந்தே ட்ரை பண்ணலான்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஃபிஷ் ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் வந்து ரொம்ப ஆசை. நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கேன், குக்கிங் சேனல்லாம். நான் எவ்வளோ நாள்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சின்ன குழந்தை வச்சுக்கிட்டு சுத்தமாக முடியாது. இப்போ கொஞ்சம் அவள் வளர்ந்துட்டா, சரி ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த தைரியத்தில் பண்ணேன், இப்போ ஸ்டார்ட் பண்ண என்ன தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரை பண்ணால் டக்குன்னு ஸ்டவ்வு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் விட்டால் கூட அது அப்படியே எண்ணெய் பிசுப்பு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் ரைஸு சாம்பார்லாம் போட்டு அவனில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா தான். ஃபிஷ்ஷை பிளேட்டில் வச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியது தான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.